அதிமுக வேட்பாளர் பட்டியலை பொறுத்தவரையில் 21 முன்னாள் அமைச்சர்களுக்கு வாய்ப்பு வழங்கப்பட்டிருக்கிறது. அதில் ஒரு முன்னாள் முதலமைச்சரும் அடங்குவார். ஸோ இந்த வேட்பாளர் பட்டியல்ல ஒரு பெரிய சர்ப்ரைசஸ்லாம் ஒன்றும் இல்லை. எல்லாமே வெரி சீனியர் பீப்புள். அவங்களுக்கான தொகுதிகள் கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஒரு சில சின்ன சேஞ்சஸ் என்னன்னு பாத்தீங்கன்னா, ராஜ்யசபா உறுப்பினராக இருக்கக்கூடிய திரு சி.வி. சண்முகம் அவர்கள் கடந்த முறை விழுப்புரம் தொகுதியில் போட்டியிட்டு தோல்வியை தழுவினார். அவர் இந்த முறை மயிலம் சட்டமன்ற தொகுதிக்கு மாறி இருக்கிறார். கடந்த சட்டமன்ற தேர்தலில் கே.டி. ராஜேந்திர பாலாஜி ராஜபாளையம் தொகுதிக்கு சென்றார். அங்கிருந்து மீண்டும் அவர் சிவகாசியை கேட்டிருக்கிறார். அந்த சர்ப்ரைஸை தவிர்த்து மற்ற எல்லாமே மத்திய முன்னாள் அமைச்சர்கள் எல்லாருமே அவங்களுடைய சொந்த தொகுதியில இருந்து தான் போட்டியிடுகிறார்கள். கே.பி. முனுசாமி அவர்கள் வேப்பனஹள்ளி தொகுதியில இருந்து போட்டியிடுகிறார். அதே போன்று எடப்பாடி பழனிசாமி அவர்களுடைய சொந்த தொகுதியான எடப்பாடியிலிருந்து போட்டியிடுகிறார். முக்கியமாக திருப்பரங்குன்றத்தில் அதிமுகவினுடைய மூத்த தலைவர் வி.வி. ராஜன் செல்லப்பா போட்டியிடுகிறார். அது பாஜக திருப்பரங்குன்றத்தில் முருகன் மலை சம்பந்தமாக நடந்த அந்த விவகாரங்களை தங்களுக்கு சாதகமாக பயன்படுத்தி கொள்ள வேண்டும், அந்த தொகுதியை எங்களுக்கு ஒதுக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டிருந்தார்கள். அது முடியாமல் போனதுதான் இந்த வேட்பாளர் பட்டியலில் ஒரு மிக முக்கிய அம்சமாக பார்க்கப்படுகிறது. திருப்பரங்குன்றத்தில் மீண்டும் அதிமுக களமிறங்குகிறது. அந்த தொகுதியினுடைய தற்போதைய சட்டமன்ற உறுப்பினர் ராஜன் செல்லப்பா அவர்களே மீண்டும் களமிறங்குகிறார். ஸோ அதனால பாஜகவுக்கு அந்த இஷ்யூவை மில்க் பண்றதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டியை ஏடிஎம்கே கொடுக்கலன்னு பார்க்கலாம். மற்றபடி இந்த வேட்பாளர் பட்டியல்ல பெரும் சர்ப்ரைசஸ் ஒன்றும் இல்லை. எல்லாமே எதிர்பார்த்த மாதிரி கொடுக்கப்பட்டிருக்கிறது. இதுல முக்கிய அம்சமாக நான் பார்ப்பது என்னன்னா, அதிமுக வழக்கமா எப்பவுமே புல் லிஸ்ட்டை ரிலீஸ் பண்ணுவாங்க. இந்த முறை அந்த தொகுதி பங்கீடு கொஞ்சம் சிக்கலானதுனால இப்ப இந்த முக்கியமான இந்த 23க்கு அனௌன்ஸ் பண்ணிட்டு இப்ப இன்னைக்கு யார் யாருக்கு எந்தெந்த தொகுதிகள்னு சொல்லுவாங்க. சொல்லி முடிச்சிட்ட பிறகு ஃபைனல் லிஸ்ட்டை கூட அவங்க 2-3 நாள்ல அனௌன்ஸ் பண்ணிடுவாங்கன்னு நினைக்கிறேன். இப்போ 2021 தேர்தலில் பார்த்தீங்கன்னா, அதிமுக செல்வாக்கா இருக்கக்கூடிய தொகுதிகளை அதிமுக பலம் வாய்ந்த தொகுதிகளை அவங்க எடுத்துக்கிட்டு, திமுக செல்வாக்கா இருக்கக்கூடிய தொகுதிகளை கூட்டணி கட்சிகளுக்கு அளித்ததா கூறப்பட்டு வந்த நிலையில, அதே முறை இந்த 2026 சட்டமன்ற தேர்தலும் பின்பற்றப்படுகிறதா ஒரு கேள்வி எழுது இல்லையா? அது தொடர்பா அவங்களோட பதில் என்ன சார்? அப்படி அதை பார்க்க முடியாது. நீங்க இதே விழுப்புரம் தொகுதியில திரு சி.வி. சண்முகம் கடந்த முறை தோற்கடிக்கப்பட்டார். அதே மாதிரி கடலூர் மாவட்டத்துல எம்.சி. சம்பத் அவர்கள் தோற்கடிக்கப்பட்டிருக்கிறார்ல. அப்படி எதுவும் திமுக தொகுதி அதிமுக தொகுதி அப்படிங்கிறது எதுவுமே கிடையாது. தேர்தலுக்கு பல விஷயங்கள் மாறிக்கொண்டுதான் இருக்கும். எடப்பாடி பழனிசாமி அவர்களுடைய தொகுதி அந்த மாதிரி ஒரு 5-6 தொகுதிகள் தான் இப்ப டிஎம்கேல பாத்தீங்கன்னா திரு பெரியசாமி, திரு சக்கரபாணி இது போன்றவர்கள் தான் அதே தொகுதியில போட்டியடையாமல் இருக்கிறாங்க. ஸோ ஏடிஎம்கே டிஎம்கே கான்ஸ்டிடுவன்சிஸ் இல்லாம வெற்றி வாய்ப்பு குறைவாக இருக்கக்கூடிய ஒரு சில கான்ஸ்டிடுவன்சிஸை அலையன்ஸ் பார்ட்னர்ஸ்க்கு கொடுக்கறது எல்லா கட்சியிலுமே நடக்கக்கூடிய ஒரு விஷயம்தான். அதை இல்லாமல் பார்க்க முடியாது. கடந்த முறை கூட திருப்பரங்குன்றம் ஒன் ஆஃப் த லெஃப்ட் பார்ட்டிஸ்க்கு தான் கொடுத்துருந்தாங்க டிஎம்கேல. ஸோ அந்த ஒரு காம்ப்ரமைசஸ் அலையன்ஸ்ல நிச்சயமா நடக்க தான் செய்யும். நிச்சயமா. அதே போல இந்த தற்பொழுது முதற்கட்டமாக 21 முன்னாள் அமைச்சர்களுக்கு தொகுதி தொடர்பான அந்த அறிவிப்பு வெளியாகி இருக்கக்கூடிய நிலையில எதிர்பார்த்த மாதிரியே பட்டியல் வெளியாகி இருக்கின்றது எடுத்துக்கொள்ளலாமா? ஆமா, நிச்சயமா. இதுல பெரிய சர்ப்ரைசஸ் இல்லை. நான் ஏற்கனவே சொன்னது போல இது சர்ப்ரைஸ் அப்படின்னு நீங்க பாத்தீங்கன்னா, சி.வி. சண்முகம் அவர்களும் ராஜேந்திர பாலாஜி அவர்களும் தொகுதி மாறி இருக்கிறார்கள். அது அடுத்து சர்ப்ரைசஸ் பெருசா இந்த வேட்பாளர் பட்டியல்ல இல்லை. எல்லாமே எதிர்பார்த்தபடி முக்கிய தலைவர்கள் தங்களுடைய சொந்த தொகுதிகள்ல இருந்து தான் போட்டியிடுறாங்க. இப்போ முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமாரை பொறுத்தவரை ராயபுரம் தொகுதியில் போட்டியிட்டு தோற்கடிக்கப்பட்ட சூழ்நிலையில மீண்டும் அவருக்கு அதே தொகுதி கொடுக்கப்பட்டிருக்கு இல்லையா? இந்த முறை வெற்றி வாய்ப்பு எந்த அளவுக்கு இருக்கும்னு எதிர்பார்க்கலாம்? ஜெயக்குமார் அவர்களை பொறுத்தவரையில் அவர் நீண்ட நாட்களுக்கு பிறகு 2021ஆம் ஆண்டு அவர் அந்த தொகுதியிலிருந்து தோல்வியை தழுவினார். இந்த முறை பல்வேறு ஃபேக்டர்ஸ் இருக்குது. விஜய் அவர்களுடைய தமிழக வெற்றி கழகம் எந்த அளவுக்கு ஓட்டு பிரிக்க போறாங்க, இல்ல அவங்களுடைய ஓட் பெர்சன்டேஜ் எவ்வளவு வரப்போகுது, அதெல்லாம் வைத்துதான் இந்த முறை வெற்றி தோல்வி அப்படிங்கிறது நிறைய இடங்கள்ல உங்களுக்கு தீர்மானிக்கப்படும். அதனால வெற்றி தோல்வி அப்படிங்கிறது இன்னும் போக போக தான் நமக்கு தெரியுமே தவிர டிஎம்கேல இன்னும் கேண்டிடேட் அனௌன்ஸ் பண்ணல.
தாவேகாவுல கேண்டிடேட் அனௌன்ஸ் பண்ணல. ஸோ ஒரு மும்முனை 4 முனை போட்டியாக இருக்கக்கூடிய இந்த இடத்துல ஒரு கட்சியினுடைய கேண்டிடேட் லிஸ்ட்டை வச்சு நாம வெற்றி தோல்விகளை பற்றி பேச முடியாது. இணைப்பில் வந்து தங்களது கருத்துக்களை பகிர்ந்ததுக்காக நன்றி திரு சிவபிரியன் அவர்கள்.